எங்கேயுமே ரொம்ப ஹாஸ்ய உணர்வு, அதாவது சந்தோஷமான சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா மீனராசிக்கார். அதனால தான் நம்ம தம்பி கையும் கூட மீனராசின்னு வந்தாலே நம்ம கூட மீனா படத்தை போட்டுவிட்ருவார். அது காரணம் என்ன அப்படின்னா, என்ன தப்பு, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கிறது தான். உலகமே எது திரவங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. முக்கியமாக உணவு ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான். அதையும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி அரசியல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் மீனராசிக்கார பெண்களுக்கு. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? மீனராசிக்கார பெண்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கிறது? மீனராசிக்கார பெண்கள்லாம் பொதுவாகவே என்றைக்குமே ரொம்ப ஹாஸ்ய உணர்வு, அதாவது சந்தோஷமான சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் யாருன்னா மீனராசிக்காரங்க தான். அதனால தான் நம்ம தம்பி கையும் கூட மீனராசின்னு வந்தாலே நம்ம கூட மீனா படத்தை போட்டுவிட்ருவார். அது காரணம் என்ன அப்படின்னா, அது சிரிச்ச மேனிக்கே இருக்காங்க. அப்போ சிரிச்ச மேனிக்கு வந்தால் சினேகா படத்தை போடலாமா? போடலாம் சார். அப்போ விருச்சிக ராசிக்கு விசால் படத்தை போடலாமா? போடலாம் சார். அப்போது அப்படி போடுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அப்படி மாலை ஆரம்பிக்கிற ஒரு பேர் சொல்லுங்கள். ஒரு ராசிக்கு ஒரு பேர் போடுங்க. என்ன சார் தப்பு? நம்ம வாழ்க்கையை மீனராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேளுங்களேன், என்ன தப்பு? உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கிறது தான். உலகமே எது சொல்லுதுன்னா, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ சொல்லுது. வாட் இஸ் ஹெல்த் கான்சியஸ்? ராசியில் உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு ராசியில் சனி வர போகிறார். எல்லாரும் பயப்படுறாங்க, ஜென்மசனி. மீனராசிக்கார பெண்களுக்கு ஜென்மசனி வருவதால் கால் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நீங்கள் நிறைய மாடி படிக்கட்டு ஏறி நீங்கள் தண்ணீரெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணுற ஆள், நீங்கள் நிறையா வெயிட்டு தூக்குவீங்கன்னா தயவுசெய்து வெயிட்டு தூக்காதீங்க. மீனராசிக்கார பெண்கள் வெயிட்டே தூக்காதீங்க. வெயிட்டு தூக்குனீங்கன்னா கால் போயிடும். கால் மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ மீனராசிக்கார ஸ்போர்ட்ஸ் உமன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது இந்த ரன்னிங் ரேஸ், ஓட்டப்பந்தயம் எல்லாம் ஓடுறீங்கன்னா காலில் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அந்த கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, மீனராசிக்கார பெண்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு வருகிறார். புதனுடைய வீட்டில் 10க்குடைய குரு. தொழிலில் இப்படி அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, அப்படி நீங்கள் வேறு லெவலில் டெவலப் ஆக போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் பல வழிகளில் வரப்போகிறது. பணம் பல வழிகளில் கொட்டுன்னு கொட்ட போகுது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இவர் பார்த்தீங்கன்னா யார்? நம்மளுடைய குரு பகவான் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 4ஆம் வீட்டில் குரு பகவான் வந்தாலே மிக அற்புதமான விஷயங்களை எல்லாம் தருவார். அற்புதமான விஷயங்களை தரக்கூடியவர். டெக்னிக்கலாக, டிஜிட்டலாக இன்ஸ்டா பேஜ் திறந்தா நீங்கள் தான், உங்கள் ப்ராடக்ட் தான். மீனராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தண்ணீர் திரவங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. முக்கியமாக உணவு ரொம்ப பிரமாதமாக வருவீங்க. இதை பிராண்ட் பண்ண நீங்கள் அடுத்த லெவல் வருவீங்க. இது எல்லாத்தையும் பிராண்ட் பண்ணுங்க, அடுத்த லெவல் போவீங்க. அதை பிராண்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் தொழில் பிராண்ட் ஆக போகுது. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாகும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சனி 3, 7, 10 பார்க்கறதுனால திருமணமாகும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு நேரம். உலகத்திலே ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எப்போனா அவன் திருமணமாகும் போது தான். அப்புறமா சந்தோஷத்தை இழக்கிறது எப்போனா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் அது விடுங்க. ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன், என்ன இவர் போயிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களாம்மா? ஆமாங்க, அவர் போயிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். அப்போ அவர் போயிட்டாருன்னு நீங்கள் சந்தோஷப்படல? இல்லைங்க, இப்போ தாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேங்க. ரெண்டு அவங்க தான். அந்த மாதிரி திருமண உறவு நமக்கு கட்டுப்படுவதும் அதுவே, நமக்கு காதலும் அதுவே. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில பேருக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுனா, இந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணை என்பது பெரும்பாலும் மீனராசிக்காரர்களோட வாழ்க்கை துணை இதே மாதிரி தான். மிதுனம், கன்னி, மீனம், தனுசு இவங்களுக்கெல்லாம் இவர்களுடைய கருத்தை ஒத்துக்கிற ஒரு ஆளாகவே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்போசிட்டான ஒரு ஆளாக இருப்பாங்க. இவங்க ஏஆர் ரகுமான்னா அவங்க இளையராஜாம்பாங்க, இவங்க சூப்பர் ஸ்டார்னால் அவங்க கமலஹாசன்பாங்க. அவங்க டேஸ்ட்டே என்டையர்லி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதுதான் அழகு. ஒரு பக்கத்தில் எல்லாமே வித்தியாசமாக இருந்தால் எப்படி தான் ஒருத்தன் அழகாக இருக்குது? கொஞ்சமாவது மேட்ச் ஆக வேண்டாமா? ஸோ மீனராசிக்காரர்களுக்கு சுத்தமாக மேட்ச் ஆகாத ஒரு வாழ்க்கை துணை தான் இருப்பாங்க. அதனால் உங்கள் கணவர் உங்களுடைய வேவ் லென்த்து வைப்ரேஷனை புரிஞ்சிக்கிறதே ஒரு ரொம்ப கஷ்டம். இதில் ராசியில் சனி வேறு வந்துட்டதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க நீங்கள். இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா,
வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிடி மாஸ்டரோட மோசமாயிடுவீங்க. இந்த இந்த உங்கள் கணவர் வந்து ஜிம்மு கோச்சை பார்த்து பயப்படுறாரோ இல்லையோ, உங்களை பார்த்து பயப்படுவார். காரணம் என்ன, நீங்கள் தான் அந்த கோச்சுக்கே அக்கா மாதிரி செயல்படுவீங்க. ஸோ உங்களுக்கு தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த அதர் ஹேண்டு 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் ஸ்லீப்லெஸ் நைட்ஸு, எப்போ பார்த்தாலும் டென்ஷனு, என்ன நடக்குது, தொழில் எப்படி போகுது, இது எப்படி போகுது, அது எப்படி போகுது, நமக்கு ஏதாவது வந்து யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அரசியல் என்ன சொல்லுது, அரசியல் மூவிங்லாம் எப்படி இருக்குது, இப்படியே அரசியலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் கண்ணோட்டங்கள் ஃபுல்லாக அரசியல்லையே இருக்கும். அரசியலில் என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது, உங்கள் என்ன பூரா அரசியல்லையே தான் இருக்கும். உலகத்தே ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான். அதையும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி அரசியல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். மீனராசிக்கார பெண்களுக்கு நிர்வாகம் ரொம்ப ஈஸியாக வரும். ஈஸியாக பீப்புளை ஹேண்டில் பண்ணி அப்படி தூக்கி போட்டு ஒரு அழகாக ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. ஸோ உங்களுக்கு சனி 3, 7, 10 பார்க்குறார். மீனராசிக்கார பெண்கள் பெரும்புகழ் பெறப்போகிறீர்கள். மீனராசியில் யாராவது வந்து ஆக்டர்ஸாக இருக்கீங்க, மாடலிங்கில் இருக்கீங்க, நான் வந்து ஃபேஷன் ஷோ பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய பேசப்படும் ஒரு ஆளாக மாறிடுவீங்க. 10 பார்க்கிறார் சனி. வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் பியூட்டி ஆகிடுவீங்க நீங்கள். சில பேர் இந்த பியூட்டி இதுக்கெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ்க்கெலாம் விளம்பரம் கொடுப்பாங்க. அது போன்ற விளம்பரங்களெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரம்லாம் நல்லா ஹிட் ஆகிடும். எல்லாரும் பண்ணாலாம் ஒன்றும் ஹிட் ஆகாது. சில பேர் தான், சில பெண்கள் சில பண்ணால் தான் ஹிட் ஆகும். ஸோ மீனராசிக்கார பெண்களுக்கு அது ஹிட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 5 கூடிய சனி வந்து யோகாதிபதி, 5 கூடிய சந்திரன் வந்து யோகாதிபதி. நீங்கள் எதை தொட்டாலும் அது வந்து ஹிட்டு தான். ஸோ உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருவார்னா, தேவையில்லாமல் கையெழுத்து போடுறது, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. உங்களோட தம்பி, அதாவது உங்கள் கணவரோட மச்சான், உங்கள் தம்பி வேலை இல்லாமல் தான் இருக்கான், உங்கள் கணவர் கம்பெனியில் சேர்த்து விடலாம். அல்லது உங்கள் தங்கச்சி சும்மா தான் இருக்கா, அவளை வந்து கணவரோட கம்பெனியில் அனுப்பலாம். இந்த வீர விளையாட்டுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கு தப்பாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கூட அந்த தப்பும் பழியோட பாவமும் இதுவும் உங்களுக்கு வந்து சேரும். பாரு இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், அவர் வந்து ஒரு திட்டுத்தனம் பண்ணிட்டார், ஃப்ராடுலன் பண்ணிட்டார், நம்ம கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லிட்டார் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஏன் வெளியே சொல்கிறீங்க, ஏன் தப்பு பண்ணுறீங்க, எல்லாமே உருவாக்கினது யார், எல்லாமே தப்பு பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான். நீங்கள் நல்லது. மீனராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் வாழ்கிறதே மற்றவங்களுக்காக தான் வாழ்வாங்க. நீங்கள் உங்களுக்காக வாழவே மாட்டீங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும். எல்லாரோட பிரச்சனையை எடுத்து தலைமையில் போட்டுப்பீங்க. எல்லாரோட பிரச்சனையும் உங்கள் தலைமையில் தான். நீங்கள் தான் எல்லாருக்காகவும் ஒர்க் பண்ணுறீங்க. பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ மீனராசிக்கார பெண்களுக்கு இந்த வருடம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் என்ன, உடம்புலேயே இருக்கக்கூடிய சனி பகவானால் ஃபேமிலியை ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத ஆட்கள் யாரும் வராத மாதிரி, உங்கள் கணவரோட தேவையற்ற நண்பர்கள் யாரும் அவர் கூட இல்லாத மாதிரி நீங்கள் அவரை சரி பண்ணி க்ளீன் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் மட்டும்தான் அவரோட இருப்பீங்க. ஆனால் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால் தேவையற்ற கேஸு, தேவையற்ற பிரச்சனை, டிஃபமேஷன், அதாவது சொல்கிறாங்க டிஃபேமிங் போன்றதெல்லாம் அனுபவிப்பீங்க. தொழில் பயங்கரமாக பிரபலமாகிடும். மீனராசிக்கார ஒர்க்கிங் லேடிஸ்க்கு சொல்கிறேன், பிஸ்னஸ் வேறு லெவலில் ப்ரமோட் ஆகிடும். உலகம் ஃபுல்லாக ப்ரமோட் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஆளே இல்லைன்னு ஆகிடும். அவ்வளோ பெரிய ஆளாகிடுவீங்க. மீனராசிக்கார படிக்கிற பசங்கள்லாம் எப்படி இருப்பீங்க, ராசியில் சனி இருப்பேன்னு ரொம்ப மந்தமாக இருப்பீங்க. ரொம்ப மந்தமாக இருப்பீங்க. படிக்கிறது ரொம்ப கஷ்டம். 12ல் ராகு இருக்கிறனால தூக்கம் வரும், கனவு வரும், படிப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும். 2 கூடிய செவ்வாய்ங்கிறதுனால முருகப்பெருமான் அடிக்கடி கும்பிடணும். முருகன் கோயில்களுக்கு சென்று வரணும். முருகனை வழிபட தான் நீங்கள் சரியாவீங்க. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி பயங்கரமாக ஏற்படும். தேவையற்ற பிரச்சனைகள் கை வைக்க வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கொலுசு, மீனராசிக்கார பெண்களுக்காக சொல்கிறேன், உங்கள் பாஷையிலே சொல்கிறேன். ஒரு கொலுசு சத்தமிடுகிறது. அதை நாம் எங்கு அணிந்து கொள்கிறோம்? காலில் அணிந்து கொள்கிறோம். ஒரு தோடு சத்தமிடாமல் இருக்கிறது. அதை எங்கே அணிந்து கொள்கிறோம்? நாம் தலையில் அணிந்து கொள்கிறோம். ஸோ தோடு ஏன் தலைக்கு வந்தது? கொலுசு ஏன் காலுக்கு சென்றது? சத்தமிடுபவையை காலில் வையுங்கள்.
உயர்ந்த பொருட்களை காதில் வையுங்கள். சிம்பிள். இதை விட அழகாக யார் சொல்ல முடியும்? சிம்பிளாக சொல்லிட்டேன். உங்கள் தகுதிக்கு கீழான விஷயங்கள் எல்லாம் காலில் வையுங்கள், தகுதிக்கான விஷயங்களை மட்டும் தலையில் வையுங்கள். அதனால் இப்போ 12ல் இருக்க ராகு பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. ஸோ தொடர்ந்து பேசலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன? ராகு தான். புத்துக்கோயில் நாகாத்தம்மன். ராகுக்குரிய அதிபதி யார்? பராசக்தி, பத்ரகாளியை வழிபடலாம். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளில் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.